ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பேஜை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதை எப்படி பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவசாக இருந்தீங்கன்னு சொன்னால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வாங்க ஃபேஸ்புக் பேஜை வந்து எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு உங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதும் எந்த பேஜை வந்து டிலீட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து லொக்கின் பண்ணிக்கொள்ளுங்கள். லொக்கின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் செட்டிங் ஆப்ஷன் போய்க்கொள்ளுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அசஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டாவது ஆப்ஷனை வந்து டிக் மார்க் பண்ணி கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் இந்த பேஜை ஏன் டிலீட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இதில் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேஜில் நீங்கள் அப்டேட் பண்ணின அப்டேட்டுகளை, அதாவது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் அந்த அப்டேட்டுகளை வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்களை வந்து நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதை டிலீட் பண்ண முதல் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இதில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கண்டினியூ கொடுத்ததும் இந்த நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஃபேஸ்புக்குரிய பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது இந்த பேஜை வந்து டிலீட் பண்ண சொல்ல கேட்கும். ஸோ அதை நீங்கள் டிலீட் பண்ணி உங்களோட இந்த பேஜை வந்து நிரந்தரமாக டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பேஜை டிலீட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்.